ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சோஷியல் மீடியா முழுக்க ஒரே ஒரு பேச்சு தான் இருக்குது. ஒரு பக்கம் அரசியலில் தடம் பதிக்க மாஸ் காட்டிட்டு இருக்க நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், இன்னொரு பக்கம் அவரை பற்றி அவதூறு பரப்பிட்டு இருக்க ஜூலி, அதுக்கு பதிலடி கொடுக்க கிளம்பி வந்த நம்ம வனிதா விஜயகுமார். பிக் பாஸ் ஜூலிக்கும் வனிதாக்கும் இடையே இப்போ என்ன தான் நடக்குது? வனிதா ஏன் திடீர்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு பேசியிருக்காங்க? இதை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே பல சர்ச்சைகள் அவரை சுற்றி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. அதாவது நம்ம பிக் பாஸ் மூலமாக ஃபேமஸ் ஆன ஜூலி இப்போ விஜய்க்கு எதிராக பல கருத்துக்களை சோஷியல் மீடியாவில் பதிவிட்டுட்டு தான் வராங்க. குறிப்பாக திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற ஜூலி விஜயோட அரசியல் வருகையை கிண்டல் பண்ணுற மாதிரியும் விஜய்க்கு எதிராகவும் பல வீடியோக்களை போட்டுட்டு வராங்க. இது தளபதி ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய கோபத்தை உண்டாக்கி இருந்துச்சு. இந்த சுச்சுவேஷனில் தான் வனிதா விஜயகுமார் ஜூலிக்கு எதிராக அதிரடியாக களமிறங்கி இருக்காங்க. வனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் விஜய் கூட தேவா படத்தில் நடிச்சிருக்கேன். அவர் எவ்வளவு நல்ல மனிதன்னு எனக்கு தெரியும். சினிமாவில் அவர் ஆரம்ப காலத்தில் பல கிண்டல்களை சந்திச்சார் தான். ஒரு கொசுன்னு கூட அவரை விமர்சனம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் இடத்துல உச்சத்தில் இருக்கார். அப்படிப்பட்டவர் அரசியலுக்கு வந்தது மிகப்பெரிய விஷயம்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு என்னோட முழு ஆதரவு கண்டிப்பாக உண்டு. அவரை பற்றி தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு பதிலடி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஜூலிக்கு ஒரு நெத்தியடி பதில் கொடுத்துருக்காங்க நம்ம வனிதா. வனிதா இந்த விஷயத்த பேசின உடனே நம்ம ரசிகர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஜூலிக்கு சரியான ஆள் வனிதா தான் அப்படின்னும், தளபதிக்கு ஆதரவாக பேசின வனிதாவுக்கு நன்றின்னு ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. விஜயோட பர்சனல் லைஃப்பில் பல வதந்திகள் பரப்புகிற இந்த நேரத்தில் வனிதா மாதிரி ஒருத்தவங்க வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஜூலிக்கும் வனிதாவுக்கும் நடக்கிற இந்த மோதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.